நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ரேமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிசியோட மதர்போர்டு எவ்வளோ சைஸ் மெமரியை அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்ன சைஸ் மெமரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஈக்குவலான மெமரியை வாங்கி போடுவது ரொம்ப பெட்டராக இருக்கும். அது வாங்கும்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்ன பிராண்டில் மெமரி இருக்குது, ஆல்ரெடி எவ்வளோ ஜிபி மெமரி இருக்குது, பஃபரிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஈக்குவலாக வாங்கி போகிறது பெட்டராகவே இருக்கும். என்கிட்ட இப்போ ஆல்ரெடி 4GB ரேம் இருக்குது. நான் எக்ஸ்ட்ராவாக 8GB போடணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு 4GB + 8GB போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடலாமா வேணாமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் டெல் இன்ஸ்பைரான் 15 3000 மாடலுக்கு தான் ரேம் போட போகிறோம். அது எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதேமாரி ஈஸியாக நம்ம ரேமை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரேம் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரேம் போடணும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.